गाइस இன்னைக்கு நம்ம இன்னசென்ட் லவ் டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் அம்மா சொன்ன மாதிரியே குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அவங்க அம்மா கூட. அங்கே டாக்டருமே நெக்ஸ்ட் பேஷண்ட் ஹீரோயின் தான் சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஹீரோயின் அம்மாவும் ஒன்னதமாக கூப்பிட்றாங்க, உள்ள போன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைய அபார்ட் பண்ண மனசே வரல. அங்கே டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் சாரி இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு இப்போக்கி இந்த அபார்ஷன் வேறான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் அம்மா என்னம்மா ஆச்சு, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி கேட்கறதுக்கு அம்மா என்னால் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது, நான் அந்த குழந்தைய பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இதை பற்றி மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு அம்மா நான் உங்களை கெஞ்சி கேட்குறேம்மா, தயவு செஞ்சு இந்த குழந்தைய என்னை பெற்றுக்க விடுங்க. நான் அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது வேலைக்காக அப்டேட் போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு குழந்தைய பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சியோஃபி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, இந்த குழந்தை உனக்கு கல்யாணம் ஆகி பிறந்த குழந்தை இல்லை, இது இல்லீகல் சைல்டு. கண்டிப்பாக இந்த குழந்தையால உங்களுடைய ஃபியூச்சரே பாதிக்கப்படுமா, இதெல்லாம் வேணாமான்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஃபியூச்சரில் மேரேஜே வேணாமா, இந்த குழந்தை மட்டும் போதுமா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அம்மா ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஹீரோயின் ஃப்ரெண்டு நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு, நெய்மே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்ட்டு மறுநாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போயிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட. இன்டர்வியூ எடுக்க யார் வராருன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. இந்த கம்பெனியே ஹீரோடைய கம்பெனி தான் போல, இது தெரியாமலேயே ஹீரோயின் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பேரை சொல்லி தான் கூப்பிட்றாங்க. சரின்ட்டு ஹீரோயினுமே இன்டர்வியூக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஹீரோ தான் இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ரெசியூம் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோ முகத்தை பார்த்ததுமே நீங்கள் எப்படிங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹே இங்கே நிறைய இன்டர்வியூஸ் இருக்காங்க, நீ என்ன என்கிட்ட க்ளோஸ் ஆகலான்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயின் எனக்கு இந்த ஜாப்பே வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெசியூம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கிட்ட ஹலோ மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் வேணும்னா வரத்துக்கும் வேணும்னா போகிறதுக்கும் இது என்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு நினச்சிங்களா, இது ஆஃபீஸ், இங்கே என்ன ப்ரொசீஜரோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கலாம், இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் இருக்குது. இன்டர்வியூ வந்தவங்க அந்த ஆஃபீஸோட அட்மாஸ்பியர் பிடிக்கலன்னா எப்போ வேணாலும் போகலான்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் சாய்ஸை சொல்லிட்டீங்க, இப்போ நான் என்னுடைய சாய்ஸை சொல்கிறேன்ட்டு ஹீரோயின் கிட்ட நான் உங்களை இப்போவே இந்த ஆஃபீஸில் ஹையர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்கணும்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற மற்ற இன்டர்வியூவர்ஸ் நம்ம பாஸுக்கு என்னாச்சு, ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாரு, ஏதோ வைஃப் கிட்ட பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவ்வளோ உரிமையாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்ன மறுபடியும் உங்க மூளை ரீகெயின் ஆயிடுச்சா, என்னை பத்தின ஞாபகம்லாம் வந்துச்சா, அதனால தான் இவ்வளோ அக்கறையே பேசுறீங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அக்கறை என்னைக்குமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெசியூமை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஆஃபீஸை விட்டு வெளியில வந்துடுறாரு. அங்கே ஆஃபீஸுக்கு வெளியில ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் அப்பா தான் நிற்கிறாரு. அவர் ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு மிஸ்டர் ஃபூ உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. மிஸ்டர் ஃபூ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு கடனாக கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை நான் சீக்கிரமாகவே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் என்ன நீங்கள் கேம்லிங் விளையாட தானே பணம் கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. உடனே ஹீரோயின் அப்பா மிஸ்டர் ஃபூ ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் கேம்லிங் விளையாடலாம் பணம் கேட்கல, உங்களால் என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் பணம் கேட்குறேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டதுமே ஹீரோ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் என் பொண்ணு உங்களால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாரு ஹீரோயின் அப்பா. என்ன சியோஃபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஆஃபீஸ்லேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, வந்தவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ஹீரோ நினச்சி தான் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்கள் சொல்கிறபடியே நான் ஒத்துக்கிறேம்மா, நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு வர சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினது பழகினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் அம்மா அவங்கள டாக்டர் ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு கவுண்டரில் பணம் கட்ட தான் வந்திருக்காங்க. எப்படியோ இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க தெரிஞ்சு கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வந்துடுறாரு. அவர் வந்த உடனே ஹீரோயின் அம்மா கிட்ட ஆண்டி என்னுடைய ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி தான் கேட்குறாரு. அதை கேட்டதுமே ஹீரோயின் அம்மா என்ன ஒய்ஃபான்னு தான் கேட்குறாங்க. ஆண்டி இப்போ என்னால் உங்ககிட்ட எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல என் ஒய்ஃப் சியோஃபி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சியோஃபி அபார்ஷன் பண்ணுறதுக்காக டாக்டர் ரூமுக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அடுத்த செகண்டே ஹீரோ டாக்டருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக சியோஃபியோடைய அபார்ஷன் சர்ஜரியை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினை பார்க்க தான் போகிறாரு. அவர் போயிட்டு ஹீரோயினை பார்த்ததும் தான் உடனே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு வைஃபி என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் பிடிச்சி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு என்ன இப்போதான் உங்களுக்கு என்னை பற்றின ஞாபகம்லாம் வந்துச்சான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு நான் உன்னை என்றைக்குமே மறக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு ஹீரோ. அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட என்னை பற்றின ஞாபகம்லாம் மறந்துச்சுன்னு போய் சொல்லிட்டு நீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்படிலாம் இல்லை சியோஃபி, நான் உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குன்னு சொல்கிறாரு. உங்கள் ரீசன் எதுவுமே நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தான் ஃபியான்சி இருக்கால, இப்போ எதுக்கு என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு. அப்படிலாம் இல்லை சியோஃபி, என்றைக்குமே வைஃப்னா அது நீ மட்டும்தான் எனக்கு. நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் நம்ம அங்கே வந்து இது ஹாஸ்பிட்டலில் இதை பற்றிலாம் பேச வேண்டிய இடம் இதில்லை, முதல்ல வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, சியோஃபி என்னை சுற்றி நிறைய ஆபத்து இருந்தது, அது எதுவுமே ஒன்று அட்டாக் பண்ணக்கூடாது தான் நான் இவ்வளோ நாள் உன்னை விட்டு விலகி இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், வேற எந்த ரீசனும் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காகவா என்னை விட்டு பிரிஞ்சு போகும்னு நினச்சிங்க? உங்களுக்கு தெரியல நான் எந்த அளவு உங்களை லவ் பண்ணேன்னு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எப்படி வெயிட் பண்ண தெரியுமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, வைஃபி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உன்னையும் நம்ம குழந்தையவும் என்றைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு ஹீரோயினையும் ஃபைனலாக ஹீரோ கூட சமாதானமாகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஷீஷியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஸ்டெப் மாமா பார்க்க வந்திருக்கா. ஆண்டி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஹீரோ வரை என் கூட இருந்த எங்கேஜ் பண்ண பிரேக்கப் பண்ணிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அம்மாவும் கொஞ்ச நேரம் பொறுமா, நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நம்ம அடுத்து ஒரு பெரிய பிளான் பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இதுங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோவுடைய அண்ணன் பையன் ஃபியூ வந்துடுறான். இந்த சேஷி வர ஃபீவை பார்த்ததுமே, ஏ ஃபியூ சேஷன் அதுக்குள்ளே வந்துட்டியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அது வந்து நீ கம்ப்யூட்டரெல்லாம் ரிப்பேர் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன், என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, வந்து பார்க்குறேன்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு ஃபீவோ நான் பார்க்குறேன்னு சொல்கிறான். என்னுடைய லேப்டாப் ஸ்டடி ரூமில் இருக்க, வந்து பாருன்னு சொல்கிறதுக்கு இவனுமே போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த சேஷி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபியூ கிட்ட, நீ வர இப்போ தான் வந்தேன், நான் உன்ன வர அதுக்குள்ளேயே வேலை விட்டுட்டேன், சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமேட்டு ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொடுக்குறான். அந்த தண்ணியை கொடுக்குற சாக்கில் வேணுன்ட்டு அவன் மேலே ஊற்றி விட்டுறா தண்ணியை. உடனே அச்சோ தண்ணி வேற ஊற்றிட்டேன்னா சாரிப்பான்னு சொல்கிறதுக்கு, இட்ஸ் ஓகே நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபியூ அங்கேருந்து கிளம்பிடுறான். போகிறவன் அவன் ஃபோனை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். இவன் பிளான் பண்ணது என்னவோ சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த ஃபோனுக்காக தான் எல்லாம் பண்ணியிருப்பான். ஃபியூ போனதுக்கப்புறம் அவனுடைய ஃபோன் எடுத்து ஹீரோடைய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கா ஹீரோனிக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். சியோஃபி உங்களுக்கும் அங்கிளுக்காக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அங்கிளோட டின்னருக்கு வாங்கன்னு டெக்ஸ்ட் பண்ணுறா. ஹீரோயினுமே இதை ஃபியூ தான் அனுப்பியிருக்கான்னு நினச்சிக்கிட்டு, என்ன இவன் திடீர்னு டின்னருக்குலாம் இன்வைட் பண்ணியிருக்கானே, ஒருவேளை நானும் ஹீரோவும் பேட்சப் ஆனது தெரிஞ்சுதான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக டின்னருக்குலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கானோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இருமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு அவருடைய மெசேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் அவரையுமே டின்னருக்கு இன்வைட் பண்ணி மெசேஜ் இருக்கு. சரி எதுக்கும் ஃபியூக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்ட்டு ஃபியூக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கால் ரீச் ஆகவே இல்லை. என்னடா கால் ரீச் ஆகலைன்னு பார்த்தா இன்னமும் இந்த ஷீஷி தான் ஃபோனை வச்சிருக்கா. அவள் அப்படியே அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபியூ கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு, உங்கள் மேலே தண்ணி பட்டது இல்லையா, அப்போ தெரியாமல் ஃபோன் மேலேயும் பட்டுச்சு போல, ஃபோன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறா. இட்ஸ் ஓகே நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபியூமே அந்த ஃபோனை வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபியூ இன்வைட் பண்ணதான் நினச்சிக்கிட்டு அந்த டின்னருக்கு வராங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் வந்ததை பார்த்துட்டு இந்த ஷீஷியாவுடைய ஆண்டி, அதாவது ஹீரோடைய ஸ்டெப் மாமாவுக்கு கால் பண்ணி, ஆண்டி நம்ம பிளான் பண்ண மாதிரியே அவங்க 2 பேரும் டின்னருக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு, ஷீஷின்னு எதுக்கு கவலைப்படாத, நான் அரேஞ்ச் பண்ணாலும் இந்நேரம் கிச்சனில் இருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே உனக்கு கால் பண்ணி எந்த டிஷ்ஷில் அதை கலந்துருக்கான்னு அவனே உங்ககிட்ட சொல்லுவான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபியூக்காக தான் டின்னரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு, நம்மளை டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு இவன் இன்னுமே வரலேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபியூக்கு தான் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அப்போவுமே கால் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன இவன் நம்மளை வந்து இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், அவனுமே என்ன வந்த பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஷீஷி தான் வரா. அவள் வந்த உடனே, என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கா, ஃபியூக்கு முக்கியமான வேலை இருக்கிறதால ஃபியூ தான் என்ன உங்க கூட டின்னர் சாப்பிட அனுப்பி வச்சான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பார்த்து பரிமாறிட்டு இருக்கா. அவள் சர்வ் பண்ணுற எந்த டிஷ்ஷையுமே ஹீரோயினை சாப்பிட விடாம ஹீரோ வர அதை இதையும் சாக்கு சொல்லி தடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கா கடுப்பாகுது, என்ன இவரு நம்ம வந்தது டின்னருக்கு தானே, எதையுமே இப்படி சாப்பிட விடாம புடுங்கி வச்சிட்டு இருக்காருன்னு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஆல்ரெடி கெஸ்ஸிங் இருக்கு போல, இவ ஏதோ பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்காரு. அதனால அவள் பண்ற ஒவ்வொன்றையும் ரொம்ப பேஷண்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷீஷி ஹீரோயின் கிட்ட உனக்காக ஒரு ஸ்பெஷலான ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் எடுத்து இதை ட்ரை பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளேட்டில் வைக்கிறா. அதையுமே ஹீரோ கை தவறி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு, ஏ ஷீஷி இந்த ஃபுட்டு உனக்குமே ஃபேவரட் தானே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீயுமே ட்ரை பண்ண, நானே உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக் எடுத்து ஹீரோவே அந்த ஃபுட் எடுத்து அவளுக்கு ஊட்டி விடுறான். ஹீரோவே ஊட்டி விடுறான்ட்டு சந்தோஷத்தில் அவளுமே வாங்கிக்கிறா. ஹீரோயின் வேற ஒரு பக்கம், இவர் என்ன மறுபடியும் மென்டல் ஆயிட்டாரா, அவகிட்ட போயிட்டு இப்படி வளைஞ்சிட்டு இருக்காருன்ட்டு செம்ம வயிற்றுச்சல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷீஷிக்கு ஹீரோ கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஹீரோடைய ஸ்டெப் மாம் அனுப்புனாலும் இவகிட்ட ஃபோனில் சொல்லியிருப்பான் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டில் மட்டும்தான் அந்த பாய்சன் கலந்துருக்குன்னு. அந்த பாய்சன் கலந்த ஃபுட்டு தான் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஊட்டி விட்டுருப்பாரு. அச்சோ அப்போ அந்த பாய்சன் கலந்த ஃபுட்டை தான் நம்ம சாட்டமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பாய்சன் பயங்கர பவர்ஃபுல் போல. அவ மூக்கிலேருந்து பிளட் வந்து அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. இவ இப்படி மயங்கி விழுந்ததையும் இங்கே நடந்ததையும் யாரோ ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு இந்த ஸ்டெப் மாம் யாருக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாது, எப்படியாவது அந்த பாய்சன் கலந்த ஃபுட்டை அங்கேருந்து எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அவனுமே அந்த பாய்சன் கலந்த ஃபுட்டை அவனுடைய பேக்கில் எடுத்து வச்சுட்டு வெளியில் வரான். கரெக்டாக ஹீரோடைய ஆளுங்கெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க. அவனை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க.
அவங்கிட்ட ஹீரோ, நீ தானே 6 மாசத்துக்கு முன்னாடி என் தலையில அடிச்சு என்ன சுயநினைவே இல்லாம ஆக்குனதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மாஸ்க கலட்டுறாரு. அவனும் ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்பவும் நீங்க தப்பான ஆள தான் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நான் உங்கள அடிச்சது மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியாம உங்க ஃபேமிலில ஒரு பெரிய சீக்ரெட்டே மறைஞ்சிருக்குன்ட்டு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட்ட சொல்றான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் அடிச்சுட்டு அவங்க அப்பாவையும் ஸ்டெப் மாமையும் பார்க்க தான் போயிருக்காரு. இப்படி இவங்க 2 பேரையும் ஜோடியா பார்த்ததுமே ஹீரோடைய அப்பா, இவள அழைச்சிக்கிட்டு இங்க எதுக்குடா வந்தேன்னு சொல்லி கேட்கிறாரு. சியோஃபி பிரெக்னென்ட்டா இருக்கா, என்னுடைய குழந்தைக்கு அம்மாவாக போறா. அதனால நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்றதுக்கு இந்த ஸ்டெப் மாம் வேற, என்ன ஹன்ஷு இவ்வளோ மாதிரி ஆளுங்கள போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, முதல்ல இவ கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அவங்க கிட்ட, ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க வந்தது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க இல்ல, நான் இவள மேரேஜ் பண்ணிக்க போறேன், அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக தான் வந்தேன்னு சொல்றதுக்கு ஹீரோடைய அப்பா இந்த மேரேஜுக்கே ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. உடனே இந்த ஸ்டெப் மாம், ஐயோ என்னங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, உங்க அப்பாவுக்கு வேணாம்னா அந்த பொண்ணை விட்ட வேண்டியதானே, இந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம ஃபேமிலியில் வந்து வாழறதுக்குன்னு சொல்றதுக்கு, அப்போ உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. உடனே ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட, இப்போ என்ன சொன்ன, என்ன அர்த்தத்தில் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அப்பா நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ நாள் என்னுடைய அண்ணனும் அண்ணியும் இறந்தது ஒரு விபத்தில் தானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க என்னுடைய ஸ்டெப் மாம், எல்லாமே இவங்க பண்ண சதின்னு சொல்கிறதுக்கு ஹீரோடைய அப்பா, என்ன ஹன்ஷு சொல்கிற, இவ என்ன பண்ணான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இப்போ நீங்கள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல வாங்க இங்கேருந்து போகலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், என்றைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில் வராமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஸ்டெப் மாம் ஹீரோயின் கிட்ட, ஏ சியோஃபி வாயை மூடு, இது எங்கள் ஃபேமிலி விஷயம், இதில் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எதுக்குடி எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ ஸ்டெப் மாம், இந்த குடும்ப விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களை விட அவளுக்கு நிறையவே ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உங்கள் அப்பா கிட்ட ஒரு ஃபைலை தூக்கி போட்டு, இதில் என் அண்ணாவும் அண்ணையும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கான மவுண்டைன் ரோட்டோடைய மேப்புமே இருக்குது. அன்னைக்கு என் அண்ணாவும் அண்ணையும் கோவிலுக்கு போனப்போ அந்த மவுண்டைன் ரோட்டோடைய வெதருமே நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் எப்படி அந்த காரு அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்ததுங்கிற விஷயம் அந்த காரை ஓட்டிட்டு போன டிரைவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த உண்மை 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் ரிவீல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஸ்டெப் மாம் கிட்ட, ஸ்டெப் மாம் உங்களுக்கு டிரைவர் காங்க தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. காங்னா வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் மாம் சொல்லி பாய்சன் கலந்த சாப்பாடு எடுக்க வந்திருப்பான் இல்லையா, அவன் தான் காங்கு. இந்த ஸ்டெப் மாம் ஹீரோ கிட்ட, எனக்கு காங்கன்னு யாருமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டெப் மாம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன, 6 மாதத்துக்கு முன்னாடி கூட என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனீங்களே, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனா அண்ணி இறந்த அன்னைக்கு அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனதே அவன் தான். நீங்கள் சொல்லி தான் எங்கள் அண்ணனுடைய காரை அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். இது எல்லாத்தையும் அந்த டிரைவரே அவன் வாயால் கொடுத்த வாக்குமூலம்னு சொன்னது ஹீரோடைய அப்பாவுக்கு செம்மக்கம் வருது. அவங்கள பள்ளியர்னு செவிலே விட்டுட்டு, அப்போ நீ தான் என் மூத்த மகனை கொலை பண்ணியா, இப்போ என்ன என் சின்ன மகன் தான் அவனுடைய டார்கெட்டான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இந்த ஹன்ஷுக்கு என்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, அதனால வேணுன்ட்டே என் மேலே பழி போடுறான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோடைய அப்பா அவங்கள நம்பவே இல்லை. இதுக்கப்புறம் உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்பா இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், போலீஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போலீஸை கால் பண்ண பார்க்குறாரு ஹீரோ. உடனே அந்த ஸ்டெப் மாம் அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்தில் வச்சுட்டு, உங்களில் யாருக்காவது தைரியம் இருந்தால் இப்போ என்ன டச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் மர்டரர் தான், ஆனால் உண்மையான மர்டரர் நீ தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, உங்கள் அப்பா எப்படிப்பட்டவங்கிற உண்மையை நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா இவங்களை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. பிறக்க போகிற தன்னுடைய குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆசையாக. அப்போ ஹீரோ அப்பாவுடைய ஆளுங்கள்லாம் அங்கே வந்து, இந்த குழந்தைய இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்க முடியாது, சார் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க, இந்த குழந்தைய இப்போவே அபார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும் அவங்க வர முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நிரம்பாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அபார்ஷன் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, உங்கள் அப்பா என் குழந்தைய மட்டும் அபார்ட் பண்ணலை, நான் அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றுக்க கூடாதுன்னு என்னுடைய கர்ப்பப்பையவே எடுத்துட்டான், இது எல்லாத்தையும் எதுக்காக உங்கள் அப்பா பண்ண தெரியுமா, எல்லாமே அவனுடைய வாரிசான உங்களுக்காக தான், என்னுடைய குழந்தைய அழிச்சு எனக்கு வாரிசு இல்லாமல் பண்ணால, அதனால தான் அவனுக்கு வாரிசே இருக்கக்கூடாதுன்னு உங்கள் மூத்த அண்ணனையுமே கொன்னுட்டேன், இப்போ ஒன்றையுமே கொல்ல தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய அப்பா இறந்து போனால் அவங்க பெரிய பையனுடைய ஆவி அங்கே வந்து நிற்கிற மாதிரி வேணும்னே ட்ரிக் பண்ணி, அங்கே பாருங்கள் என் பெரிய பையனோட ஆன்மா அங்கே வந்து நிற்கிது, அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொன்னதும் உண்மையிலே தான் கொலை பண்ண அந்த பையனோட ஆன்மா தான் அங்கே வந்து நிற்கிதுன்ட்டு பயந்து போயிட்டு அந்த ஸ்டெப் மாம் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கத்தியவும் கீழே போட்டுறாங்க. டக்குன்னு ஹீரோவும் போயிட்டு ஹீரோயினே கேட்சப் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு வயிற்றில் லைட்டாக அடிபட்டுச்சு போல, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப் மாம் ஒரு பக்கம், நான் உன்னை கொலை பண்ணேன், இங்கே இருக்கா பாரு உங்கள் அப்பா, இவன் தான் உன்னை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பெனாத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஹீரோடைய அப்பா இறந்து போனவங்க பையன் நினச்சி வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டருமே குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டதும் தான் 2 பேருக்குமே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க ஸ்டெப் மாம் சொன்னது உண்மையா? உண்மையிலேயே உங்க அப்பா அந்த மாதிரியான ஆளான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அந்த மாதிரியான கேரக்டர்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்குமே ஒரு நல்ல ஹஸ்பண்டா தான் இருந்திருக்காரு. எனக்கு 12 வயசா இருக்கும்போது எங்க அம்மாவுமே என்னை விட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஃப்யூச்சர்ல எப்போதுமே உன்னையும் சரி, நம்ம குழந்தையும் சரி, இந்த மாதிரியான ஒரு டிப்ரஷன் நிலைமைக்கு உள்ளாக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வீட்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அந்த பழைய சூக்கியாவே ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரை இப்படி பழைய கெட்டப்ல பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ என்னை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தியோ அதே சூக்கியாவே வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த சூக்கியாவே இருக்க தான் பிடிச்சிருக்கு. எனக்கு என்றைக்குமே ஹன்ஷுவா இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அவங்களுடைய எமோஷனலை வெளிப்படுத்தி அவங்க லவ்வையுமே கன்ஃபெஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான ஹக்கோட இந்த ஃபீல் குட் ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.